வணக்கம். ஷர்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து. பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதம். அதாவது 4 கல், சிறு சிறு கல், ஒரு முழு கல்லான ஒரு அதிசயம் சக்கம்மாள் கோயிலில். அந்த அதிசயத்தை உங்களுக்கு சொல்லணும். அதனால தான் வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சர்க்குரு கணக்கம்பட்டியார் நம்மளுடைய பரமஹம்சர்னு சொல்லலாம், பரபிரம்மம்னு சொல்லலாம், சிவன் என்று சொல்லலாம், முருகன் என்று சொல்லலாம், சகல சித்தர்கள் என்று சொல்லலாம். இந்த கலியுகத்தில் எல்லா சித்தர்களுடைய ஒட்டுமொத்த படைப்பாக சக்தியோட இருக்கிறது அப்பா தான். நான் மறுபடியும் திரும்ப சொல்றேன். பாபாஜி கும்பிட்டவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, டெசர்ட் டிவோட்டிஸ் எல்லாம் வந்துட்டாங்க, சரிங்களா? மற்ற எல்லா தெய்வங்களை ஒவ்வொரு இருந்தாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு சித்தர்கள் எல்லாருமே இன்னைக்கு அப்பா கிட்ட கணக்கம்பட்டியில குவிந்து கிடக்கிறது எல்லாம் அதிகார மையமாக, ஆன்மீக மையமாக மாறிவிட்டது கணக்கன்பட்டி, சரிங்களா? அதற்கு தான் சொல்றேன், அந்த கணக்கன்பட்டியை ஒரு தடவை வந்து மனசார நீங்க, மனசாரன்னா எப்படி, அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நீதி, நியாயம், தர்மம், இந்த 3ஐ கடைபிடித்து நீங்கள் வந்து அங்க சேரணும். அதுதான் என்னோட ஆசை, சரிங்களா? இரண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப கமிங் இந்த பிப்ரவரியிலேயே புதன்கிழமை, அதாவது 20, 21 மிக அற்புதமான நிகழ்வுகள் அங்க இருக்கு. சொல்ல போனா 3 நாள் இருக்கு, 19, 20, 21 3 நாள் கூட அங்க வந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஐயனுக்கு பால் கூட எடுத்துட்டு வர்றதுலேருந்து, தீர்த்தம் எடுத்துட்டு வர்றதுலேருந்து நிறைய நிகழ்ச்சிகள் இந்த வட்டம் பண்ணியிருக்காங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த புண்ணியத்தை நம்ம போய் கண்டிப்பா விடக்கூடாது. அதை போய் நம்ம போய் பார்க்கணும். நான் எல்லாம் சொல்றது தகுந்த தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு தெரியல, கேட்டுட்டே இருக்கீங்க, வீடியோ போடுவோம், சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னா, சர்க்குரு நினைத்தால் எதுவும் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயம்தான். ஏதோ ஒன்று வச்சு ஏதோ ஒன்று நடத்துவார். சர்க்குரு ஜக்கம்மா கோயில் பக்கத்துல தோட்டத்தில் இருக்காரு. அப்ப தோட்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் பெண்கள் வேலை செஞ்சுட்டு பாருங்களா, அங்க போய் நடந்துட்டு வந்துட்டு கட்டில உட்காந்துட்டு இருக்காரு. கூட இருந்த ஒருத்தர் கூப்பிட்டு, சாமி அந்த ஒரு சாக்கு எடுத்துட்டு வாங்க சாமி, சணல் சாக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அந்த சாக்கு எடுத்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய கல்லு தான், ஒரு 4 கல் அதுல எடுத்து போட்டு அந்த கிணத்து மெட்டில் வச்சுட்டு வா சாமி அப்படின்னாரா. இவரும் கொண்டு போய் வச்சுட்டு வந்து ஓகே சாமின்னு வந்துட்டாங்க. மதியம் ஒரு 1 மணி, 12 to 1 மணி உணவருந்தும் நேரம். வேலை செஞ்ச பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அங்க வர்றாங்க. வரும்போது இவர், எங்கடி வர்றீங்க எல்லாம், அங்க எங்க அலைஞ்சுக்கிட்டு, ஐயா சாப்பிட போறீங்க, போடி போங்கடி அப்படின்ட்டு இவர் நடந்து போயிட்டே இருக்காரு. இவங்க அங்க போய் எந்த சாக்கு வைத்தார்களோ, இந்த கொண்டு போய் கல்லை வச்சு அந்த சாக்கு வச்சு வந்தாங்களா, பக்கத்துல கிணத்து மேட்டில் மரம் இருந்திருக்கு, ஒரு மரம் இருக்கு, இப்பயும் வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 10 பேர் படுத்தவங்க அங்கேயே படுத்துட்டாங்க. இவருக்குள்ள கொள்ள தூரம் போய் நடந்து, இவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. ஆனா பாருங்க, எப்படி ஒரு நாடகத்தை பாருங்க. ஒரு மக்களுக்கு தன்னை யாரு என்று சொல்வதற்கான ஒவ்வொரு வழிமுறையும் அவர் செஞ்சுட்டே இருந்திருக்காரு. நடந்து வராரு, என்னடாங்க பண்ணிட்டு இருக்காங்க சாமி, படுத்து தூங்கிட்டாங்க. இவர் வந்தார், அந்த சாக்கு போய் வச்சுட்டு வந்தவரை போய் வா சாமி போ, அங்க போய் மாடு மேயுது, அதை பத்தி விட்டுட்டு அப்படியே அந்த அவ்வளவு பூரா போக சொல்லிட்டு அந்த சாக்கு எடுத்துட்டு வா அப்படின்னாரா. இவர் இங்க நின்று பாக்குறாரு, எந்த மாடுடா அங்க மேயுது, எந்த மாடு மேயுது. அது சொன்னாரு, டே போகும்போது சாமி ஒரு கம்பு எடுத்துட்டு போடா. இவருக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம். ஏதாவது திரும்பி கேட்டா திட்டு வர கேட்ட வார்த்தையில, எப்படி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓசனை விட்டு, ஆனா போறா சாமி அப்படிங்கவும் தடத்தை பார்த்து போறாரு. பெரிய கொம்பு எடுத்துட்டு போறாரு சாமி. இவங்க படுத்திருக்காங்க, எல்லாம் 10 பேரும் படுத்திருக்காங்க. இவர் போறாரு, போய் அந்த சாக்கு எடுக்க போறாருன்னு அப்படின்னு போறாரு. ஒரு 10 அடி 20 அடி நீளத்துக்கு நல்ல பாம்பு அது மேல படுத்து கிடக்கு. இவர் விற்கினவரை விரைச்சவர்ல சத்தம் போட முடியல, அப்படி உறைஞ்சு நின்று விட்டார். பதிவு பண்ணிருக்க, உறைஞ்சு அப்படியே நின்றுட்டுறாரா அந்த கம்பு வச்ச கம்போட. இவர் போனதுதான் மாயந்தான், அது கம்படி போட்டு அப்படியே எந்திரிச்சு அவர் போயிச்சான். அப்படியே போயிடுச்சான், எதுவுமே சொல்லல. அப்படியே உறைஞ்சு நிற்கும் போது படுத்து கடற்கரை எந்திரிச்சு அப்படியே அந்த
சாக்கு கல் எடுத்துட்டு அப்படியே வந்திருக்காங்க. இவரு கல் எடுத்துட்டு வந்துருக்கும் போது சாமி அப்படியே நடந்துட்டு வந்து இந்த பொம்பளை இல்ல அப்ப தூங்கிட்டே இருந்திருக்காங்க இந்த பெண்கள் எல்லாம் வேலை செஞ்சவங்க. விடிஞ்சு போச்சு போய் வேலையை பாரு அப்படிங்க டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. ஐயோ மதிய நேரம் எங்க விடிஞ்சு போச்சுன்னு கேள்வி பண்றாங்கன்ட்டு வேலைக்கு போயிட்டாங்க. என்ன சாமி மாட பாத்தியான்னு கேட்டார். சாமி ஒண்ணும் இல்லை சாமி வா, அந்த கல்லை கொண்டு வந்து வச்சுட்டு சரி அந்த பைய எடுத்துட்டு வானாரு. ஏன் சாமி அந்த கல்லவா அப்படின்னு கேட்டாரா. அந்த எடுத்து போன நபர் கேட்டாராம், ஏன் சாமி அந்த கல்லவா அப்படின்னு கேட்டாராம். சாமி ஜக்கமா சொல்றா, அது கல்லு தேவைப்படும் சொல்றா சாமி, அங்க கொண்டு போய் வைக்க சொல்றா. 4 கல்லும் இவ்வளவு கல்லு எல்லாரும் முன்னாடியும் போட்டு வச்சது. நல்ல பக்தர்களே, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஓவரா சொல்லி எதுவும் சொல்லல, நடந்தவைகளாக உங்க முன்னாடி வச்சுட்டு இருக்கேன். ஜக்கமால் கோயில்ல கொண்டு போய் அந்த சாக்கடையை வச்சுட்டு வடன்றாரு ராமையா கிட்ட கொடுத்து. திருவாளா ராமையா இருந்தா கேட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு கண்டிப்பா நான் போய் சொல்லியிருந்தார் விட மாட்டாரு, என்னை கூப்பிட்டு கேட்பாரு இல்லையா. அந்த கல்ல கொண்டு போய் 4 கல்லை அந்த சாக்கோட கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டு வந்துட்டாங்க. இவர்களும் போயாச்சு. சிறிய கோயில் அப்ப அந்த சாக்கு கட்டின சாக்கு அப்படியே கிடக்கு. அந்த ஜக்கமால் கோயிலுடைய வேலைகள் நடக்குது. கோயிலை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. வேலைகள் நடக்கும்போது என்னடா சாக்குல இருக்கு, இந்த மக்கள் எல்லாம் ஐயனோடய இருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், கூட அலைஞ்சிட்டே இருக்காங்க. எப்ப இருந்து 2013 இருந்து நினைக்கிறேன், 2003 இருந்து, அதுக்கு முதல்ல இருந்து ஐயன் எப்ப இருந்தார் அப்ப இந்த மக்கள் எல்லாம் 2000 2003 கூட இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கல்லுல கூட என்னன்னு எடுத்திருக்காங்க. இந்த கல் எடுத்து பார்க்கும்போது பெரிய கல்லா இருந்திருக்கு. அந்த சிற்பிகள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, அவர் சொன்னார் ஒருத்தர், சாமி இது பலிபீடத்துக்கு சூப்பரா இருக்கும் சாமி, நல்லா நினைச்சு பாருங்க, என்னால அத பலிபீடத்துக்கு சூப்பரா இருக்கும் சாமி அந்த கல் அப்படின்னு. 4 கற்கள் போட்டு அந்த சாக்கு இருக்கு. வச்சவர் உயிரோட இருக்காரு, கூட இருந்தவங்க அங்க இருக்காங்க. 1 வருடம் கூட ஆகல, அந்த 4 கற்கள் ஒரே கல்லா ஆகிவிட்டது. பலிபீடம் அங்கு உருவாக்கி இன்றும் ஜக்கமால் கோயில் முன்னாடி இருக்கிற பலிபீட கல்லு ஐயன் 4 கற்களாக ஒரு சாக்குல போட்டு கட்டினது. ஏன் பலிபீட கல்லாக ஆயிருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வர்ற மக்களுடைய கருமாக்களை அங்கேயே கொண்டு காலி பண்ணிட்டு சுத்தமா உள்ள போட, பலிபீடத்தை தாண்டி உள்ள போகணும். இதெல்லாம் ஐயனுடைய மிகப்பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள். போற போக்குல ஏதாவது செய்வாரு, ஏதாவது சொல்லுவாரு, அது கூர்மையா கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். தன் மீது விபூதி பூசிக்கொண்டால் அதுக்கு ஒரு அர்த்தம், தன் மீது சந்தனம் பூசிக்கொண்டால் அதுக்கு ஒரு அர்த்தம். மூட்டையை தூக்கி நடக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய யாருக்கோ பிரச்சனை, அதை சரி பண்ணணுங்கிற அர்த்தம். ஐயன் எப்போதுமே பாத்தீங்கன்னா திட்டுவார். அந்த காலம் திட்டி இருக்காரு. அந்த திட்ட வாங்கிக்கிட்டு அவர் பின்னாடியே போனவங்க நிறைய பேர் இன்னைக்கு டாப்ல இருக்காங்க. ஐயனை உயிரோடு இருக்கும்போது பார்த்துட்டு போனவங்க நிறைய பேர் டாப்ல இருக்காங்க. இன்னைக்கு எல்லோருக்கும் கருமாவை போக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய கிரியா சக்தி, ஆன்ம சக்தி தான் சத்குரு அவர்கள். ஞானம் அப்படி ஒரு ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே நீ ஏன் வர, அவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாப்ப, அது யாரு? சத்குரு. ஒருத்தன் வருவதற்கு முன்னாடியே இதுக்காக தான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல நீ நில்றா, சரியில்லாதே நில்றா நீ எங்க அப்பயே அப்படின்னு சொல்லுவாரா, போடா வந்துட்டான் அப்படின்னு திட்டுவாரா. அப்படி கணிக்கக்கூடிய ஒரு மகா சக்தி நடந்துகிட்டே இருக்கா இல்லையா. ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மா சொல்லுது மதுரையில இருந்து, சாமி எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு சமையலுக்கு, இந்த மாதிரி ஒரு சமையல்காரன் இருந்தா தான் எனக்கு அந்த ஆர்டரை பண்ண முடியல, கேவலமாய் போகுது சாமி, சத்குரு கிட்ட மன்றாடி வேண்டேன். சத்குருவோட பக்தவங்க, நீங்க பேசுங்க சாமி, ஐயாவோட பேசினோம், நம் சத்குருவோடு நம் தகப்பனோடு பேசினோம். ஐயா இப்படி ஏன் மறுநாள் போனேன், அவனே வந்து ஒத்துக்கிட்டான். அந்த அவரே மாஸ்டர் செஞ்சு தரேன்றாரு. ஐயா நான் பெரிய இழப்புல இருந்து மீண்டு வந்தேன் சொல்றாங்கல்ல, செய்யறாருல எங்க அப்ப, போய் இன்றும் செய்கிறாரா இல்லையா. அவர்தான் சத்குரு. சத்குருவை நம்புங்கள். நம்பிக்கை ஒன்று மட்டுமே சத்குருவை நாம் அடைவதற்கான மிகப்பெரிய ஒரு பாதை. சரிங்களா. அவர் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வார், நாம் சரியாக இருக்கும் பட்சத்தில். தேர்ந்தெடுக்கலையா? எத்தனை நபர்களை அவர் தேர்ந்தெடுத்து கூட வச்சிருக்கலையா? மோகன் ஐயாவை தேர்ந்தெடுக்கலையா? சந்திரசேகர் ஐயாவை தேர்ந்தெடுக்கலையா? ஜெயமோகன் சாமி ஐயாவை தேர்ந்தெடுக்கலையா? இந்த குடியில் இருக்காரு ஐயா
இன்ஸ்பெக்டர் ஐயாவை தேர்ந்தெடுக்கலையா? இடுமன்மலையில் இருக்கிற ஐயா சிடிசி ஐயாவை தேர்ந்தெடுக்கலையா? நிறைய அற்புதங்கள் செய்து அவர் தேர்ந்தெடுக்கிறது, நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்ல. ஆகவே சத்குருவை நம்பி உங்களுடைய அத்தனை கர்மாவை அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். வாருங்கள், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.